கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொல்லி. இப்போ தீமை எது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சின்ன பிள்ளைங்களோட தெரியும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி ஆதாம் ஏவாள் அவங்க வழியாவே எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சின்ன வயசுல சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும் அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி, எது நல்லது எது கெட்டதுன்னு சின்ன குழந்தையில இருந்து என்ன பண்றாங்க, பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துதான் வளர்க்குறாங்க. அப்போ தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நான் ஆண்டவருக்கு ரொம்ப பயப்படுறேன், நான் கடவுளுக்கு ரொம்ப பயந்து வாழ்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தீமையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தீமையை வெறுத்தாதான் நீங்க கடவுளுக்கு பயந்து நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, பெருமையையும், ஆண்டவர் என்னென்ன காரியங்களை வெறுக்கிறார் அப்படின்னா தீமையை வெறுக்கிறார். அடுத்தது பாருங்க, பெருமையையும். பெருமை சிலருக்கு பாத்தீங்கன்னா தற்பெருமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நான் பெரிய வீடு கட்டிட்டேன், நான் பெரிய கார் வாங்கிட்டேன், நான் பெரிய போஸ்டிங்ல இருக்கேன். அந்த பெருமை, அந்த பெருமை எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை, ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு நன்றி. எனக்கு ஆண்டவர் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தாழ்மையோடு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை இப்பொழுதே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க வெறுக்கிற எந்த காரியமும் எனக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை வெறுக்கிற காரியங்களை நீங்க வெறுக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்க மேல தங்கும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, புரட்டு வாயை நான் வெறுக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு பேசுவாங்க, அப்புறம் ஒண்ணு பேசுவாங்க, புரட்டி புரட்டி பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமே ஆனால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. நிதானித்து நமக்குள்ளே ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமாயானால் நீங்கள் அதை வெறுத்து, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நீங்களும் வெறுத்து தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் தங்கும், பழிக்கும். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, தீமையையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் ஆண்டவரே அகந்தையையும் பெருமையையும் நீர் வெறுக்கிறீர். ஆண்டவரே நீர் வெறுக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் வெறுக்கிற காரியங்களை வெறுத்து உமக்கு பிரியமாய் வாழ்கின்ற ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. தேவனுக்கு பயந்து வாழ நீருடைய சனங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே நீர் அப்படியே செய்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவருடைய சனங்களுக்கு ஆண்டவரே இந்த அகந்தை பெருமை அதெல்லாம் வேரோட எடுத்து போட்டு ஆண்டவரே தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நீங்கள் வெறுக்கும் பொழுது ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் தங்கும். God bless you.